வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, போராட்டத்துல எல்லாம் கடந்து வந்து இப்ப ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து நிக்கிறாங்க. அந்த சமயத்துல நான் எப்படா ஜெயிக்கிடுவேன், நான் இருக்கிற போது இந்த இடத்துல வெற்றின்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் அப்படியே சும்மா குட்டு 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 குட்டுன்னு ஓடி வராங்க. அஞ்சலிக்கு இப்ப என்னடா வேணுமா, அஞ்சலிக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து மொத்தம் எனக்கு வேணும், இந்த சொத்து மொத்தம் இப்பயே என் பேர்ல மாத்தி வை, அடுத்த செகண்ட் உன் புருஷன் வெளியே வருவாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்பவே எங்க கையெழுத்து போடணும், காட்டு கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அப்படியே சும்மா கிறுக்கி தள்ள வைக்கிறாரு கௌதமும் எந்த பிரச்சனையும் எல்லாம் என் தம்பிக்கு தானே சொத்து போது, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துறாரு. கௌதமும் வெளியே வந்துடுறாரு. ஆனா அதே சமயத்துல அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அஞ்சலியே திடீர்னு அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டாங்க. நம்ம இலக்கியா கௌதம் முன்னாடி என்ன நடக்குது ஏது நடக்குன்னு ஒன்னும் புரியல. ஒரு பக்கம் எஸ்எஸ்கே தாட்சாயணி எல்லாரும் திருத்துன்னு முழிக்கிறாங்க. குழப்பத்துக்கு பிறந்தவங்க குழப்பத்திலே பாக்குறாங்க என்ன இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அந்த சொத்து பூரா கார்த்திக் சொந்தம்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு, அதுக்கு ஓகேன்னு கையெழுத்து போட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சலி கிட்ட நம்ம கார்த்தி பேசியிருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதோ பார், அப்படி சொத்து தரமாட்டேன்னு இருந்தா அவங்க கிட்ட நீ போய் கையெழுத்து கேளு, இல்ல எனக்கு சொத்து முக்கியம் இல்லை, நான் எப்படியாவது மீட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ சொல்ற, ஆனா சொத்தெல்லாம் எனக்கு வேணாம், என் தம்பி நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு எழுதி தந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துன்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொன்னாரு. அப்படி மட்டும் அவங்க ரெண்டு பேரும் அந்த சொத்து பத்திரத்துல கையெழுத்த போட்டு தந்துட்டானா, அடுத்த செகண்டே நான் சொத்து பத்திரத்தை கிழிச்சு போட்டு நான் அவங்களுக்கு எப்பவுமே உண்மையான நேர்மை அந்த வீட்டுக்காக குடும்பத்துக்காக நானும் ஒரு மருமகளா இருந்து உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி சொல்றாங்க. அதுபடிவே அங்க நடந்துருச்சு. ஆனா மறுபக்கம் நம்ம எஸ்எஸ்கேவுக்கும் மறுபக்கம் கதிரேஷ் நம்ம தாட்சாயணி இருக்காங்களே, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இப்படியெல்லாம் நடந்து போச்சு, நாம ஒரு பிளான் போட்டா இது ஒரு பிளான்ல போகுது, எங்க போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துக்கு பிறந்தவங்க குழப்பமாவே இருக்காங்க. சரி போனது போயிருச்சு, அதை பத்தி நமக்கு கவலை வேணாம், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை தான் நம்ம பார்த்தோம். அதே சமயத்துல நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க இருந்து வீட்டுக்கு போறாங்க. அஞ்சலி மறுபக்கம் இலக்கியா கௌதம் கார்த்தி அஞ்சலி எல்லாரையும் ஒரு பக்கம் நம்ம ஜானகி ஆர்த்தி எடுத்து ரேவதியும் ஜானகி ஒன்னா சேர்ந்து வர வைக்கிறாங்க. அஞ்சலி இப்பதாங்க நல்ல மனசோட நல்லவளா திருந்தி அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறா. இந்த மாதிரி ஒரு தருணம் வராதா, இதுக்காக எவ்வளவு நாள் காத்துன்னு இருந்தோம். ஆனா திரும்ப இதுல குட்டியை கொழுப்பி இவங்களை பிரிச்சு இதுல இருந்து நான் நல்லா ஒரு தன்மானம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுத்தின்னு இருக்காரு நம்ம எஸ்எஸ்கே என்ன கேப் கிடைக்கும், கேப்ல சிந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண இருக்காரு. தலைவரே எஸ்எஸ்கே, உன் பிளான் எல்லாம் நடக்காது, உன் பருப்பெல்லாம் வேகாது, அது உனக்கே நல்லா தெரியும், இருந்தாலும் நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு புரியாத புதிராதான் போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கதாங்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தாட்சாயணி இருக்காங்களே, அவங்க செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. டென்ஷன் பார்ட்டி ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க பண்றது எல்லாமே ஒரு பக்கம் பக்கா மாஸ் பக்கா கிளாஸா இருக்கு. இதுக்கப்புறம் பேச்சே இல்லை, இந்த இடத்துல செயல்பாடு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவர் இருந்து கௌதம் கிட்ட பேசுறாரு. கௌதம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில புது ஒளிவிலக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம கௌதமனோட அதாவது மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணாருல அந்த நண்பர் வராரு, அந்த மெக்கானிக் ஷாப்போட ஓனர் வராரு. அவரு வந்து கௌதம் போங்க, உங்களுக்கு இன்னும் வேலை காத்துன்னு இருக்கு, நீங்க எந்த சமயத்திலும் உங்களை நாங்க விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் மேல நம்பிக்கை வச்சு இந்த அளவுக்கு என்ன நீங்க வரவேற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு உங்க உழைப்பும் மற்றவங்களுக்கு கத்து தரணுன்ற எண்ணமும் ரொம்பவே இருக்கு. கௌதம், நீங்க தான் இந்த வேலை செஞ்சதுல தான் மட்டும் இந்த வேலையை கத்துக்கிட்டு யாருக்கும் கத்துக் கொடுக்க கூடாது, யாரும் ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் பொழைக்கணும்னு சொல்லி நினைச்ச ஒரே நபர் நீங்க மட்டும்தான். உங்களை மாதிரி நல்ல மனுஷனுக்கே அந்த மாதிரி நல்லது நடக்கலாம், அது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அந்த நல்லதுக்காக தான் நாங்க இவ்வளவு நாளா காத்துன்னு இருந்தோம். அந்த நல்லது இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைன்றதே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா இதுக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாத்தியம் ஆகும். எப்படா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எது ஒண்ணுமே நம்ம எடுத்தோம் கவுத்தோம் செஞ்சா அது சாத்தியம் ஆகாது. நல்ல மனசோட கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா எல்லாமே சாத்தியம் தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து விஜய் கிட்ட சொல்றாங்க, விஜய் இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம், நம்மளால யாருக்கும் தொந்தரவு வேணாம், நாமளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அஞ்சலி இருந்து என்ன மன்னிச்சிரு இலக்கியா, நான் உன்னை இவ்வளவு நாள் தப்பா தான் புரிஞ்சுன்னு இருந்தேன், தப்பா தான் நடத்தின்னு இருந்தேன், அந்த தப்பான கண்ணோட்டத்தினால தான் இவ்வளவு நாள் இவ்வளவு பிரச்சனை, இதுக்கு மேல உன்னை நான் தப்பா பார்க்க மாட்டேன், தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை சந்தோஷமா ஒரு சந்தோஷமான பயணத்தை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது போல நடக்குமா நடக்காதா, வேற எதனா பிரச்சனை வருமா, வெவ்வேறு விதத்துல பிரச்சனை கொண்டு வருவாங்களா
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பிரச்சனைகள் வருதுங்க, அந்த பிரச்சனையை முன்கூட்டி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அதை நாம எப்படி எடுத்துன்னு போறோம், கொண்டு போறோம், அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும். பார்த்துப்போம். எவ்வளவோ பிரச்சனை வாழ்க்கையில பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, எல்லாத்தையும் சமாளிச்சு எப்படி முன்னேறதுன்னு சொல்லிட்டு முன்னேற பாதையில நாமளும் தொடங்கி போலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.